வெல்கம் டு கிரிக்கெட் கேமர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் 5ல் ஐபிஎல் மோடு தான் விளாட போகிறோம். ஸோ கேமுக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாஸ் போடுறாங்க. நம்ம டைல்ஸ் கேட்கலாம். யார்? குஜராத் டைட்டன்ஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் இங்கே மேத்யூ ஷாட்டன் ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. இதே தான் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனால் மேத்யூ ஷாட் எனக்கு வச்சு கொஞ்சம் விளையாட வரும். நம்பிக்கை மேலே வைக்கிறேன். அவுட் ஆகிட போகிறார். கட்டரில் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக இல்லை, எட்ஜில் பட்டு போயிருக்கு. பட் 4 போயிருக்கு. பவுண்ட்ரி, எட்ஜில் ஒரு பவுண்ட்ரி. மேத்யூ ஷாட்டிகிட்டேருந்து எட்ஜில் போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் கூட டாட்டா இடமும் நினச்சேன், ஆனால் எட்ஜில் போட்டு போயிடுச்சு ஒரு வழியாக. ஃபர்ஸ்ட் பால் இங்கே நம்மளுக்கு ஒரு பவுண்ட்ரி ஆரம்பிச்சிடும். பவுண்ட்ரியில் ஆரம்பிச்சிருக்கோம். சென்டரில் போகிறாங்க. இது படுமா பட்டிருக்கு. இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷார்ட், இங்கே ஒரு 1 பால்ஸ் போட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 1 பால்ஸ் பவுண்ட்ரி. ரெண்டாவது பாலும் பவுண்ட்ரி. இன்னும் ஒன்று அடிச்சோன்னா ஹேட்ரிக் 6 ஆகிடும். சாரி, ஹேட்ரிக் 4 ஆகிடும். அடிப்போமா? இங்கே பட்டிருக்கு. போமா? எஸ், போயிருக்கு. அண்ட் ஹேட்ரிக் பவுண்ட்ரி நம்மளுக்கு. அண்ட் இந்த கேமோட லிங்க் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் கொடுப்பேன். சொல்லாமலே எப்படி என்னால் கொடுக்க முடியும். அண்டு ஓ மை காட், இங்கே ஒரு பெரிய ஷாட்டுங்க. மேத்யூ ஷாட்டுக்கிட்டேருந்து பாட்டு பறந்துருச்சு. பால் மேலே போயிடுச்சு. கண்ணுக்கே தெரியல, அவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சு பால். இதே மாதிரியே ஒரு எல்லா மேட்சுக்கும் ஆனார்னா பங்கமாக இருக்கும். நல்ல வேலை, கேட்ச் ஆகலை. ஃபர்ஸ்ட் பால் கேட்பட்டிருக்கு. இங்கே ஒரு சூப்பரான ஒரு 4 ருத்ராஜ் கேக்வாட் இது பண்ணுறவன். இங்கே சரியான ஒரு ஷாட், பவுண்ட்ரி தான், ஆனால் சரியான ஹைட்டில் போச்சு. இல்லை, கேட்ச். ஓ ஷிட், ஃபீல்டரை தடுத்துட்டாங்க. நான் கூட 4 நினச்சேன். பாயிண்ட்ஸ் இல்லை, அதனால பவுலிங் நம்ம காமிச்சு தான் ஆகணும். ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இங்கே இந்த வாட்டி 4 கன்ஃபார்ம். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி போடுறாங்க. நானும் அந்த செடிக்கு அடிக்க பார்க்குறேன். ருத்ராஜ் கேக்வாட் பட்டிருக்கு. சீட்ஸா? ஓ இல்லை, கேட்ச். ஓ மை காட், ருத்ராஜ் கேக்வாட் காணுங்க. நல்லா ஆடிட்டு இருந்தார். 2 4 அடிச்சாரு. இல்லை, மேத்யூ ஷாட் ஆட்டம். ரன்னு கொஞ்சம் நம்மளுக்கு தேவை. இந்த சைடில் கேட்ச். வாட், எப்படி இப்படிலாம் கேட்ச் ஆகுது? நடக்குது இங்கே. எச்சில் பட்டு இப்படியா போயிடுச்சு. தெரியாத ஷாட் ஆடிட்டேன். கரெக்டாக ஃபீல்டர் கையில். சிவன் டூபே வரைக்குமே நல்ல பிளேயர், விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஆட பார்ப்போம். இந்த சைடில் பால் போகுது. இங்கே இங்கே ஓ சர்ஃபஸ் கான் வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு நம்மளால் லாஃப்டர் ஷாட் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடிக்கலாம். டப்புனாங்க. டப்புனா அது போல் சைடில் போயிருக்கு. 2 வரலாம். வாங்க 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 வாங்க. டைவ். நம்ம தான் டிஃபெண்டிங் வேறு இதில் பண்ணோம். அதுதான் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இங்கே பால் 4 போகுமா? போயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50வது அடிக்க பாரு. சைடில் பட்டிருக்கு. டப்புனா. மை காட், அவுட்டா? நல்ல வேலைங்க, அவுட் இல்லை. சைடில் அடிக்க பார்க்கலாம். பட்டன் தான் போகிறாரு. அவெல்லாம் நடக்கலாம். பால் லைட்டாக போகுது. கேட்ச் ஆகுமா? இல்லை, ஆகலை. தேவையில்லாத ரன்னு. ஓடிட்டுருக்கலாம் முன்னாடியே. பால் போகுது, ஹைட்டில் போகுது. அவுட்டா? அதுக்கு ஒரு ரன்னு ஓடிப்போம். இல்லை, பவுண்ட்ரி போவாங்க. எஸ், நாங்கள் 50லாம் ஈஸியாக அடிக்கிறவங்க. எப்படி சொல்ல, ஈஸியாக அடிக்கிறவங்க. இங்கே நேராக போகுது பால். 2 ரன் ஓடிக்கலாம். வேணாம். ஓ வேணான்னு ப்ரோ. அவுட்டு ப்ரோ. தலை தோனியாக இருக்கோம். எனக்கு என்ன நேரமோ இங்கே பட்டிருக்கு. இது ஒரு வழியாக 6ங்க. ரொம்ப நேரமாக கழிச்சு ஒரு 6 ப்ரோ. இன்னும் ஒரே ஒரு இருந்தால் ப்ரோ 50 அடிக்கலாம் ப்ரோ.
ஏதாவது ஒரு பண்ணி சர்ஃபஸ் கான் தான் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு வராரு. இல்லை நிற்கிறாரு போது மேலே. இங்கே ஒரு சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ் சிக்ஸ். பட்டு 3 பால் தான் இருக்கு. இவனுங்க குஜராத் டைட்டன்ஸ் என்ன வேணா பண்ணுவானுங்க. பட்டிருக்கு. எஸ் இங்கே நம்மளுக்கு கரெக்டாக 61. இங்கே பாருங்க அங்கே பாருங்க. ஹேட்ரிக் சிக்ஸா மிரட்டுறாரு பிடிச்சி அவர். ஆனால் நம்மளுக்கு இது எவ்வளோ இதுவும் வேணா தலைவர். ஏன்னா அவங்க அடுத்தது அவங்க தான் பேட்டிங்கு, நமக்கு பவுலிங் வராது. கேமை இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் கொஞ்சம். அது கூட எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஆமாங்க இனிமேல் எல்லாத்தையும் 61 முடிச்சிருக்கோம். அவங்க 62 அடிக்கணும். இன்னொரு அகமது அறை இருக்கும் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு. இப்போ ரன் எடுக்கக்கூடாத மாதிரி பண்ண ப்ரோ. 150 ப்ரோ. ஃபஸ்ட்டு பாலே இங்கே இப்போ ஒய்டு இல்லை. அதை கூட அடிக்க நினச்சாரு. பட் அவுட்டா கத்துறாமே. ஃபிக்ஸ் ஆச்சு முடிச்சிடாரு அவர். இங்கே பின்னாடி எச்சில் போட்டு நல்ல வேலை. டாட் பால் தான். பால் போட வராரு. இங்கே பெரிய ஷாட் அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி நினைக்கிறேன். இல்லை கேட்சா? கேட்ச். யோஸ் ருத்ராஜ் கேக்வாடு பிடிச்சிருக்காருங்க. கேப்டனாக பிடிச்சிருக்காருங்க. இங்கே பயங்கரமாக பிடிச்சிருக்காரு 100 அகமது. பால் போட்டு கேட்சும் ருத்ராஜ் கேக்வாடு பிடிச்சிருக்காரு. சுபமன் கில் டக்கு அவுட்டு. இதுதான் நினைக்கிறேன். அடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடிக்கலை. 7க்கு 1. அக்கீல் ஹுசைன். நான் இவரை வச்சு பவுலிங் போட்டது. நான் பவுலிங்கே போட்டதில்லை அவ்வளோவா. இந்த கேமில் தான் விளாட்றேன். பட் இங்கே பால் பறந்துச்சு. 6. 23 49 பால் வச்சுவாங்களோ. இங்கே ஒரு டாட். ஓகே ஓகே பால் பறந்துச்சு. சரிடா நீயாவது ஒரு விக்கெட் எடு ப்ரோ. ப்ரோ 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 இந்த மாதிரிலாம் எப்படி ப்ரோ ஆடுறாங்க? ஏதோ பண்ணுறாங்க. விட்டாருங்க. இங்கே பயங்கரமான ஒரு 1 பால்ஸ் போடுறீங்க. கல்லில் அகமது இறங்கிருக்கு. மொத்தமாக வரல. எங்கே பாருங்க சொல்ல. பாருங்க பாருங்க சார் மொத்த பாலே அடிக்கிறாங்க. 4 எப்படி அடிச்சிடறாங்க மொதல் பாலே. அதாவது போலிங் எப்படியோ ட்ரைனிங் எடுக்கணும். யூடியூப்ல போய் கற்றுக்கலான்னு போனால் எல்லாம் ஹிந்திக்காரங்களா பேசுகிறாங்க. இங்கே லீலாகமாக செகண்ட் பால். இந்த மாதிரிலாம் ரிவ்யூ ஸ்பீட்லாம் போட்டோன்னா எப்படி லீலாகமாக இங்கே ரன் எடுத்து கொடுத்துன்னு இருக்காரு. போடுற எல்லா பாலும் தூக்கி விட்றாங்க. வச்சிடறாங்க எப்படியாவது வச்சுறாங்க. இந்த பேக் ஷாட்லாம் எங்கேந்திரா வருது இதெல்லாம். லீலாகமது வந்து போட வச்சு தப்பாக போச்சு. பாருங்க பறவை விட்றாங்க பால். எல்லா பாலையும் அஜத்துலேயும் கலீல் அகமது போட்டால் அடிக்கிறாங்க. கேம்லேயும் கலீல் அகமது போட்டால் அடிக்கிறாங்க. 9 ரன் தான். 6 அடிப்பாங்களா? 4 அடிச்சுங்கிறோம். அவ்வளோதான். இன்னும் 5 ரன் தான். கேட்டு இங்கே பாருங்க டீ பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இங்கே ராகுல் சாகர் மேஜிக். இதை நடக்குமா? இங்கே ஒரு டாட் பால். அதனால தான் லுக்கு வச்சு விளாண்டுறாங்க. இப்போ பாருங்க 4ஆ இல்லை தத்துட்டாங்க. ஒரே 4 தான் பாருங்க. இப்போ 4 வச்சிருவாங்க பாருங்க. சொல்ல 4 இல்லை தச்சா. ஓமை லாட். ஓகே ஓ தோற்றுருவோம் ப்ரோ. இப்படிலாம் ஆனா என்ன? அவ்வளோதான் 3 ரன் தாங்க. ஈஸியாக எடுத்துருவாருங்க. அப்புறம் பாருங்க ஏதோ பண்ணுங்கிறாரு. ஒரு ஓவரில் ஃபைனல் 5வது ஓவரில் முடியலான்னு நினைக்கிறேன். ஷார்ட் எடுக்கிறோம். ஹீரோ பால் எல்லாம் 6 தான். பாருங்க அவ்வளோதான் முடிச்சிட்டார். 6 அடிச்சு முடிச்சிட்டார். தோற்றுட்டோம். ஃபைனல் வெற்றிகரமாக தோற்றுருக்கோம். மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுப்பாங்க? யாருக்கு? அவங்க டீமுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோவா ஆடலை ஒழுங்கா. அடுத்த மேட்ச் யார் கூடன்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கூட சாரட்சி கூட அவங்க என்ன ஒரு இதில் இருக்காங்கன்னு தெரியல. ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பார்ட்டு வெயிட் பண்ணுவேன்.